உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்க அப்படின்னா டீம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். ரைட், என்னால் சேல்ஸ் டீமாக இருக்க முடியாது சார், பே பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷன் டீமுக்கு போயிடுங்க. எனக்கு அதுவும் வேணாம் சார், நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் சார். ஸோ நான் ரீஃபண்டபிள் வாங்கிக்கிறேன்றவங்க, சேல்ஸ் டீமுக்கு போகிறன்றவங்க, ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறன்றவங்க யாராக இருந்தாலும் அந்த டீமை சேஞ்ச் பண்ணலாம். டீம் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓன்லி ஒன் டைம் மட்டும்தான் அந்த சான்ஸ். மறுபடியும் ட்ரை பண்ணி மாற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. ஒரே ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சேஞ்ச் ஆகிடும். மறுபடியும் ரிட்டர்ன் பேக் உங்களால் வேறு டீம் சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பு. கரெக்டான டீமை சூஸ் பண்ணுங்கள். என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியுன்றவங்க சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், சேல்ஸ் டீம் போகிறனால தாராளமாக நீங்கள் போகலாம். சேல்ஸ் டீமில் இருக்கிற என்னால் இப்போ பே பண்ண முடியாது சார், நான் கொஞ்சம் மாற்றி சூஸ் பண்ணிட்டு நான் ப்ரொமோஷன் டீமுக்கு போயிருந்தாலும் தாராளமாக போங்க. ஓகே, நம்ம இந்த ப்ரொமோஷன் டீம் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் டீம் எடுத்துருவீங்களா சார் எஸ்பிஓலன்னு? ஸோ அது இப்போ உடனே நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பெண்டிங் பேமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க மூலியமாக நாம் என்னென்ன ஒர்க்கை வாங்குகிறோம் அதுக்கு தகுந்த இன்கம் வருதா, அந்த ஒர்க்கில் அதுக்கு தகுந்த இன்கம் வருதா? ஏன்னா சேல்ஸ் டீம் அவங்க பண்ணுற ஒர்க்கோட ரேஞ்ச் வேறு. அவங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வேறு விதமான ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்து அவங்களுக்கும் உங்களுக்கும் டோட்டலாக அந்த ஒர்க்கே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வேறு, அதன் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அது வரும். அந்த இன்கம், அந்த ஒர்க்கெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியும். ரைட், அதுக்கும் எல்லாத்துக்கும் எஸ்பிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது அந்த ஒர்க்கெல்லாம். ஸோ அது நீங்கள் தான் பண்ணணும். அதனால தான் சேல்ஸ் டீமை உங்களை பண்ண சொல்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அது பண்ண முடியாத டைமிங்கில் ப்ரொமோஷன் டீம் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கால் அவங்களுக்கு சேலரி, போதுமான சேலரி அட்லீஸ்ட் ஒரு பர் மந்த்துக்கு ஒரு 500 to 1000 கொடுக்குற அளவுக்கு வரணும். அப்படி இருந்தால் தான். அது கூட வரலைன்னா நம்ம அந்த டீமை மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எப்போ இந்த பெண்டிங் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுகளை நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு 2 to 3 months போனால் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நம்ம எடுத்த உடனே முடிவு பண்ணிட முடியாதுல்ல. ரைட், இது ப்ரொமோஷன் டீமுக்கான விஷயம். அடுத்தது ரீஃபண்ட் டீம். யாராலையாச்சும் இப்போ ஆக்டிவில் இருக்கிறவங்க கரெக்டாக ஒர்க் பண்ண முடியலைன்னா ரீஃபண்ட் டீமை சூஸ் பண்ணிவிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நாங்களே செக் பண்ணி பார்த்து ஆக்டிவ்லேயே தான் கிடக்குது, பட் எந்த யூஸும் இல்லை, வித்ட்ராவல் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க, நாங்களே செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுவோம். பிளாக் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்து மேனுவலாக பிளாக் லிஸ்ட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மினிமம் ஒரு 6 months வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 year ஆகும். உங்கள் பேமெண்ட் எல்லாமே எதுவுமே கிளியர் ஆகாது, அப்படியே பெண்டிங்கில் போட்டுரும். ரைட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். ஸோ யார் எந்தெந்த டீமை என்னென்ன சுச்சுவேஷனுக்காக கொடுக்கணும். ஆக்டிவில் இருக்குது, எதுவுமே பண்ணாத நான் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க சரிங்களா, இருந்தாலும் ரீஃபண்டபிளாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த ரீஃபண்ட் டீமை சூஸ் பண்ணிவிடுங்க, தப்பு கிடையாது. ஆல்ரெடி தான் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துட்டீங்களே, ரைட், அது நாங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்காக உட்காந்துட்டு ஐடியா ஆக்டிவில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும், டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க் பண்ணலை அப்படின்னா வீக்லி 1 task 5 minutes ஒர்க்கு தான். அதை பண்ணுறதுக்கு உங்களால் முடியலைன்னா நீங்கள் அது எதுக்கு ஆக்டிவில் இருக்கீங்க, வச்சிருக்க தேவையில்ல, ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது டீம் செலெக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பேமெண்ட்லாம் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது, இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியாச்சு. ரைட், எல்லா பேமெண்ட்டும் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவோம். போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம இப்போ பெண்டிங் உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் வித்ட்ராவல் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இதையே மறுபடியும் கொஸ்டினாக கொண்டு போக தேவையில்லை. வித்ட்ராவல் எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ அவ்வளோ குயிக்காக போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 13 point ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்தது ரீஃபண்டபிள் டீமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சதும் அடுத்தது பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ ரீஃபண்டபிள் டீம் நாளைக்கு. இந்த டீம் செலெக்ஷன் அப்படிங்கிறது அதிகபட்சம் நாளை இதே டைம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஃபண்டபிள் டீமை சூஸ் பண்ண அத்தனை பேருக்கும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஏன்னா இதில் யாராச்சும் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24 hours மட்டும்தான் டைமிங். அதையும் பயன்படுத்திக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா ஒரு நம்ம இந்த ரீஃபண்ட் டீமுக்கு அக்ரிமெண்ட் எனேபிள் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த சான்ஸை கொடுக்க முடியாது. அதனால தான் இப்போயே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ யாராச்சும் டீமை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. ஓகே, ஸோ அடுத்தது நாளைக்கு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரீஃபண்டபிள் டீம் சூஸ் பண்ண எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துடும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுங்க, 2 பேஜ் வரும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரே இமேஜாக, ஒரே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவோ ஒரே இமேஜாகவோ கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபைலில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைலில் அப்லோட் பண்ணதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வரும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளியராக? ரைட், ஸோ ரீஃபண்டபிளுக்கான ஆன்சரும் வித்ட்ராவலுக்கான ஆன்சரும் சொல்லிட்டேன். பைமோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது சம்மந்தமாக நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஃபாலோ பண்ணணும், இல்லை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே ஒரு வீடியோ இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது.
ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிவிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பர் அதில் கொடுக்கணுன்னே அந்த ஆப்லேயே டெலிட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறீங்க. ரைட், நீங்களே டிசைட் பண்ணி டெலிட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வேறு மொபைல் நம்பர் போட்டு ட்ரை பண்ணும்போது டிசேபிளாக கொண்டு வர்றது, ரைட், லாகின் பண்ண முடியல, அதே நம்பரை வச்சு ஓடிபி எடுக்க முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ஒரு சிலருக்கு. ஸோ இது என்னென்னா வேறு அக்கௌண்ட் வச்சு ஒரே ஆப்பில் வேறு மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரே மொபைலில், ரைட், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். இங்கே ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அந்த டாஸ்க்குக்கான இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், அது தெரியாமல் தவறுதலாக பண்ணுற எல்லாருக்கும் கண்டினியூவாக தப்பு பண்ணுற எல்லாருடைய ஐடியை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் அவ்வளோதாங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண தேவையான ஒரு விஷயம்.